வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லுகின்றார். Psalms 122 verse 1 says, I rejoiced with those who said to me, let us go to the house of the Lord. இந்த வேளையிலேயும் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கின்றோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கின்றோம். கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜனும் இந்த உலகத்தை ஆளுகின்ற தேவனையும் நாங்கள் சபையாக இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்து அவருடைய நாமத்தை துதிக்க ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். We are joined together to rejoice and praise God's name today. இந்த வேளையிலேயும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். We're going to commit the service into God's hands now. முதலாவதாக இந்த சபையிலே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆலயத்துக்கு பயபக்தியோடும் ஆண்டவரை தேட வேண்டும் வாஞ்சியோடும் வருகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆராதனை தொடங்க முதல் ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் அவர்கள் வந்து சேர ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். வரும்போது என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே எடுத்து போட்டுவிட்டு அவர்களை நேரத்துக்கு அழைத்து வர ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். We're going to pray for everyone who is attending the service and who are on their way to the service. மகா இரக்கமுள்ள பிதாவே சுவாமி, அப்பா இந்த வேளையிலேயும் கர்த்தாவே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, விசேஷமாக ராஜா எங்களோட சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் நேரத்துக்கு அழைத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, அவர்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர்கள் நேரத்துக்கு வந்து எங்கள் அப்பாவை ஆராதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்யும்படியாக இந்த வேளையிலையும் உங்களோட சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். ராஜா அப்பா, நீங்கள் தடைகளை எடுத்து போடுறது நீங்கள் ஒருவர் தான் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் அவர்களை நேரத்துக்கு அழைத்து கொண்டு வர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா ஒவ்வொருவருக்கும் அந்த வாஞ்சையும் தாகத்தையும் விருப்பத்தையும் கர்த்தாவே நீங்கள் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நன்றி சுவாமி. இந்த வேளையை நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். ஆராதனை கண்டு தங்களை அர்ப்பணித்து நேரத்துடன் வந்து கதிரைகள் அடுக்கிறதுல இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறோம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். அவர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் ஜெபிப்போம். விசேஷமாக நாங்கள் பார்க்கின்றோம், இந்த குளிர் வேளையிலையும் அவர்கள் ஆண்டவருக்காக நேரத்தை அர்ப்பணித்து இந்த இடத்திலே பாஸ்டரோடு சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We're going to commit everyone who is doing ministry in our service today. அன்பின் தகப்பனே அப்பா, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா அப்பா, விசேஷமாக ராஜா இந்த ஆராதனையை கர்த்தாவே ஆயத்தப்படுத்துவதற்காக ராஜா அப்பா இந்த குளிர் வேளையிலேயும் கர்த்தாவே ஆண்டவரே சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் தொடங்கி ராஜா பெரியவர்கள் வரை கர்த்தாவே அவர்களை நீங்கள் நேரத்துக்கு அழைத்து வந்து கர்த்தாவே உங்களோட ஊழியத்தை ராஜா ஆராதனைக்காக ராஜா எல்லாவற்றையும் ராஜா ஆண்டவரே நேர்த்தியாக சரியாக ஆயத்தப்படுத்த ராஜா அப்பா நீங்கள் உதவி செய்கிற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே அப்பா உங்களோட பிள்ளைகளுக்கு ராஜா ஊழிய பாதையிலே ராஜா வாஞ்சையின் தாகத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களே ராஜா அப்பா அதற்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. சோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா. நன்றி சுவாமி. நன்றி ராஜா. இந்த வேளையில் நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். துதி ஆராதனை வேளையிலே துதி ஆராதனை வழி நடத்துகிற சகோதரனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். அதே வேளையிலே பாட்டு குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுற பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். பிஎஸ் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுற மகனை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். எல்சிடி போடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டோட சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிப்போம். We're going to pray for the worship now and for the worship leader and for the choir and everyone contributing towards the worship. அன்பின் தகப்பனே ஆண்டவரே, விசேஷமாக ராஜா ஆராதனை வழி நடத்துகிற சகோதரனை உங்களோட சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா பரிசுத்த ஆவியானவரே, அந்த சகோதரனை கர்த்தாவே உம்முடைய ஆவியினாலே நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா
துதியாரான வேளையிலேயும் கத்தாவே இந்த இடத்திலே கத்தாவே உங்களுடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. அதே போல் ராஜா ஆண்டவரே இந்த ஆராதனைக்காக ராஜா ஆண்டவரே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே ஆண்டவரே பாட்டு குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. அப்பா உங்களோட பிரசன்னத்தினாலே நிரப்புங்க ராஜா. பரிசுத்தாவியானவரே உங்களோட ஆவியினாலே நிரப்புங்க ராஜா. ஆவியோடும் கத்தாவே உண்மையோடும் கத்தாவே உங்களை தொழுது கொள்ள ராஜா. அப்பா நீங்களே உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. அப்பா நீங்கள் அப்படியா செய்ய போகிற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. நன்றி செலுத்துறோம் கத்தாவே. நன்றி சுவாமி. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி சுவாமி. இந்த வேளை நாங்கள் விசேஷமாக இந்த கெண்டன் பகுதியை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். இந்த கெண்டன் பகுதியில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே அவர்களோடு இடைப்படும்படியாகவும் அவர்கள் ஆண்டவர் தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாகவும் ஆண்டவர் தாமே அவர்களோடு பேசும்படியாக இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We're going to pray for Kenton and the Kenton area and the people in this area and help them seek God. Appa. Thank you, Lord Jesus. I pray for the Kenton area, Lord Jesus. I pray for all the people in this area, Lord Jesus. And Father, help them see you and help them seek your light, Lord Jesus. And help them come to you, Lord Jesus. And help them know that you are the true and only God, Father Jesus. We praise your name, Father Jesus. Is good and God, Father Jesus. ஆண்டவரே இந்த வார்த்தை அவர்களோடு இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீங்கள் தான் உண்மையான இரட்சகர் என்பதை ராஜா அவர்கள் அறிந்து கொள்ள ராஜா. பரிசுத்தாவியானவரே நீங்களே அவர்களோடு இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்தாவியானவர் நீங்களே அவர்களோடு பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் ராஜா ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே அனுதினமும் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே கர்த்தாவே. அப்படியா ராஜா எங்கட சபையிலே ராஜா புதிய ஆத்துமாக்கள் ராஜா ரட்சிக்கப்பட்டு ராஜா எங்கட சபையினர் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நன்றி சுவாமி. நன்றி ராஜா. இந்த வேளையிலையும் விசேஷமாக வார்த்தையை கொடுக்கிற பாஸ்தரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். இந்த வார்த்தை எங்களோடு இடைப்படும்படியாகவும் வார்த்தை வல்லமையாக இந்த இடத்திலே புறப்பட்டு வரும்படியாகவும் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாகவும் நாங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் வார்த்தையை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கவும் தேவாவியானவர் உதவி செய்யும்படியாக இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். We're going to pray for the word now and for the person bringing the word and help the word speak to us today. Dear Heavenly Father, அப்பா விசேஷமாக ராஜா வார்த்தையை கொடுக்கிற தாசனை உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தாவியானவரே இன்றைய நாளிலேயும் கர்த்தாவே எங்களுக்கு என்ன வார்த்தை தேவைப்படுகிறோம் ராஜா. அந்த வார்த்தையை ராஜா அப்பா பாஸ்டர் மூலமாக ராஜா நீங்கள் எங்களோடு பேச போற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. யார் யார் என்ன தேவைகளோடு ராஜா கவலைகளோடு கர்த்தாவே கஷ்டங்களோடு கர்த்தாவே வேதனைகளோடு ராஜா மன மகிழ்ச்சியோடு வருகிறார்கள் ராஜா அப்பா அவர்களோடு நீங்கள் இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்தாவியானவரே நீங்களை பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே வார்த்தைக்கு நடுங்கிறனவே நான் நோக்கி பார்ப்பேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே கர்த்தாவே. அப்பா உங்களோட வார்த்தைக்கு நடுங்கிற இருதயத்தை கர்த்தாவே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு நீங்கள் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உங்களோட வார்த்தையை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சொன்னீங்களே கர்த்தாவே. அப்பா உங்களோட வார்த்தை எங்களுக்கு சமாதானத்தை தரப்போற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. நன்றி செலுத்துறோம் ராஜா. சோத்திரம் கர்த்தாவே. சோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா. இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா இந்த வேளைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. பரிசுத்தாவியானவரே தொடக்கத்தின் முடியும் வரையும் கர்த்தாவே தேவ பிரசன்னம் கர்த்தாவே இந்த இடத்திலே நிறைவாக இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
ஆவியானவரை கொண்டு அங்கு விடுதலை என்று சொன்ன தேவனே கத்தாவே, ஆவியானவரே இந்த வேளையிலே கத்தாவே, பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய ஆவியை கத்தாவே நீங்கள் ஊற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்திலே கத்தாவே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க ராஜா. ஆவியானவரே நீங்கள் உதவி செய்ய போற கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. சோத்திரம் கத்தாவே, நன்றி கத்தாவே, நன்றி சுவாமி. அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டவரே உங்களுக்கு நன்றி, நன்றி கத்தாவே. ஆண்டவரே நீங்களே கூட இருந்து வழிநடத்த போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. இயேசுவின் பாதத்திலே ஜெபம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர், God is good. அவர் போதுமானவராய் இருக்கிறார். He is sufficient for us. உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுகிறீர்களானால் தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று எரேமியா 29:13 நாங்கள் வாசிக்கிறோம். For God says, if you seek me with all your heart, I will seek you. ஹல்லேலூயா. Hallelujah. நாங்கள் முழு இதயத்தோடு நாங்கள் கர்த்தரை துதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். We are here to wholeheartedly worship God அவரை today. ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். We are here to worship Him. அவரை மகிமைப்படுத்த இந்த We இடத்துல are here to வந்திருக்கிறோம். glorify Him. எல்லோரும் கைகளை தட்டி கைகளை உயர்த்தி நாங்கள் துதிக்க போகிறோம். Let's clap our hands and raise our hands and அவர் praise God. செய்த நன்மைகளை நாங்கள் திரும்பி பார்த்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவர்களாய் இருக்குவோம். Help us remember the things He's done for அவர் எங்களுக்கு us. இவ்வளவு காலமும் போதுமானவராய் இருந்தார். For He is sufficient கடந்த for us. 2025 வருஷத்திலே அவர் எங்களுக்கு போதுமானவராய் For இருந்தார். He was sufficient for us throughout the எங்களை whole of காத்துக் கொண்டார். 2025. He எங்களை protected வழி us. நடத்தினார். He led us. எங்களுடைய தேவைகளை சந்தித்தார். He met our needs. எங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்தார். He gave us a good job. எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தார். He met all our needs. அந்த தேவாதி தேவனை நாங்க இந்த இடத்துல துதிக்க We are here to வந்திருக்கிறோம். praise that God. அந்த நல்லவரை நாங்க துதிக்க We are here to வந்திருக்கிறோம். praise that good God. அவருடைய விலைமதிக்க முடியாத ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார். For His எங்கேயோ இருந்த எங்களை தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். He found us. பாவிகளா இருந்த எங்களை தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். He gave us salvation. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி He இருக்கிறார். made us worthy. அவரை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். We are here to praise அன்பான Him. சகோதரனே, My dear அன்பான brother, சகோதரியே, my dear sister, நாங்கள் எல்லோரும் இந்த பாடலை பாடி ஒரு விசை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்போம். let's praise God with our full அவர் எங்களுக்கு hearts. போதுமானவர். For He is sufficient for us. கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். For He is யாருக்கு our light. பயப்படுவேன்? I will not fear. அவர் என் ஜீவனின் அதிபதியானவர். யாருக்கு நான் அஞ்சுவேன்? For I will not fear anyone. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு உங்களோடு இருக்கிறார். For God is with me and அவரை you. ஆராதிப்போம். Let's praise Him. அவரை இந்த நாளும் இந்த காலை வேளையில மகிமைப்படுத்துவோம். Let's glorify Him. ஹல்லேலூயா. பாடலோடு எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் என்னை நடத்தும். The Holy Spirit. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
உம்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே, ஆண்டவரே, ஓ சோதரம், எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே, உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே, உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆவியானவரே, ஆவியானவரே, நீங்க எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டப்பா, ஆவியானவரே, நீங்க எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு அப்பா, உமது பிரசன்னம், உங்களோட பிரசன்னம் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஓ ஸ்தோத்திரம், 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, உமது பிரசன்னம் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்தில் ஒன்றுமே செய்ய முடியாத ஆண்டவரே, எங்களுடைய எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல், எங்களுடைய பலவீனங்களை எடுத்து போடுவீராக, எங்களுடைய சோர்வினை எடுத்து போடுவீராக, ஆவியானவரே, 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 எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, சோர்வினை எடுத்து போடுங்க, பலவீனங்களை எடுத்து போடுங்க, எங்களுடைய கவலைகளை எடுத்து போடுங்க அப்பா, அப்பா, உமது கரத்திலே எங்களை தருகிறோம். எத்தனை பேர் நாங்கள் சொல்ல எல்லோரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாரிகளை திறந்து துதிப்போம். நாங்கள் மனுஷனை இந்த இடத்துல பார்க்க வரவில்லை, அந்த தேவாதி தேவனை நாங்கள் துதிக்க வந்திருக்கோம். அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவராய் இருக்கிறார், அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரிய, வாய்களை திறந்து துதிங்க, வாய்களை திறந்து துதிங்க, வாய்களை திறந்து துதிங்க. உங்களுடைய துதியின் சத்தத்தை உயர்த்துங்க, அப்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். துதியின் சத்தத்தை உயர்த்துங்க, அப்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. ராபாரா காரபா ரஷாகா ஓரியோரோ லோமா லாமா தாரா லபா கூரு லூகுரி மாமா ஓரியாரா லபா ரஷாகா
ஓ ரிகோரோல பரஷிகிரி மாமா லவ தரல மந்தூர் லூக்கு ஓ லியோ காலபா ரஷா காலமா ஓ ஹalleluya 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 பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அப்பா எங்களை நடத்துங்க ஆண்டவர். இந்த ஆராதனை எங்களை நடத்துவீராக. உங்களை உயர்த்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம். என்னை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்களே. ஓ, உங்களை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க வாக்கு மாறாத தேவன், நீங்க சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. இந்த இருக்கிற ஒவ்வொருவரையும் அது கரத்தில் எப்போ கொட்டுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க விடுதலை நாயகன், நீர் விடுதலை நாயகன், வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ரீகராமா ரஷா காலாமா தாரா லவா ஓ ரியோ ரோலோ கோ ரோபாபா காலா தாரா லிகிரி ஓ ரியோ லவா ரஷா கரல மந்தூரு லோகோருமோ. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே, ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களை முழுவதும் உங்களது கரத்தில் எப்போ கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் உங்களது கரத்தில் எப்போ கொடுக்கிறோம். உங்களுடைய சர்வ வல்லமுள்ள கரம், உங்களுடைய வல்லமுள்ள கரம் எங்களை தொடட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி ஆண்டவர், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அடுத்த பாடல் சொல்கிறது, என் வாழ்க்கை நீரே தேவா, என் பலனும் நீரே தேவா, என் நம்பிக்கையும் நீரே, என் இயேசு ராஜன். ஹalleluya. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you is in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you is in you. I'll praise you with all of my heart. I'll praise you with all of my strength, with all of my life, with all of my strength. All of my hope is in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you is in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you is in you. I'll praise you with all of my heart. I'll praise you with all of my strength, with all of my life, with all of my strength. All of my hope is in you. என் வாழ்க்கை நீரே தேவா, என் பலனும் நீரே தேவா, என் நம்பிக்கையும் நீரே, என் இயேசு ராஜனே. என் வாழ்க்கை நீரே தேவா, என் பலனும் நீரே தேவா, என் நம்பிக்கையும் நீரே, என் இயேசு ராஜனே. என் ஜீவனுடன் துதிப்பேன், முழு பலத்துடனே துதிப்பேன். என் ஆவியோடும் உண்மையோடும் பணிந்து துதித்திடுவேன். ஹalleluya ஹalleluya. எங்களுடைய வாழ்க்கை நீராண்டவரே, எங்களுடைய பலன் நீராண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை நீராண்டவரே, எங்களுக்கு எல்லாம் நீராண்டவரே. ஹalleluya ஹalleluya. சோத்திரம் சோத்திரம். ஒரு வாய்களை திறந்து துதிப்போமா, Let's வாய்களை open our திறந்து mouths and துதிப்போமா. praise him. ஹalleluya ஹalleluya. சோத்திரம் அப்பா, நன்றியோடு சோத்தரிக்கிறோம். Thank you, நன்றி Lord செலுத்துவோமா, Jesus. நன்றி செலுத்துவோம், Let's நன்றி give him செலுத்துவோம், thanks. நன்றி செலுத்துவோம். Let's give him கடந்த thanks. வாரம் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து he was with அவர் us வழிநடத்தி throughout the வந்திருக்கிறார். whole year. எங்களோடு கூட இருந்து அவர் He எங்களை was with வழிநடத்தி us வந்திருக்கிறார். and he led us. அன்பான சகோதரன சகோதரியே, அன்பான பிள்ளைகளே, my dear brothers அன்பான and பிள்ளைகளே, sisters. அப்பா அப்பா நீங்க செய்த எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் என்று thank you, சொல்லுவோமா. Lord, for everything you've done உங்களுக்கு to us. நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமா. கைகளை thank you, உயர்த்தி Lord சொல்லுவோமா. கர்த்தர் நல்லவர் அப்பா. கடந்த வாரம் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. பிரயாணத்தில் கூட இருந்தீங்கப்பா, வேலை செய்கிற இடத்துல கூட இருந்தீங்கப்பா. நன்றி செலுத்துவோம், வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோம்.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, அப்பா, எங்களுடைய பலம் அல்ல, எங்களுடைய பராக்கிரமும் அல்ல, எங்களுடைய சாமர்த்தியம் அல்ல, அவருடைய கிருபை எங்களை தாங்குது, அவருடைய கிருபை எங்களை தாங்குது. அன்பான சகோதரி, அவருடைய கிருபையினால தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். அவருடைய கிருபையினால நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். எங்களுடைய பலமோ, எங்களுடைய பராக்கிரமோ, எங்களுடைய சாமர்த்தியமோ அல்ல. எத்தனையோ ஜனங்கள் இந்த நாளை காணாமல் மரித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. எங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறாரே, அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றியை செலுத்துகிறோம். நாங்கள் சொல்லுவோமா, உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். படிப்போம், உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நான் நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான்
ஹalleluya ஸ்தோத்திரம் Thank you, Lord Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே Thank you, உம்மை Father. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் We thank you, Lord உங்களை Jesus. மகிமைப்படுத்துகிறோம் We glorify உங்களை you, Lord உயர்த்துகிறோம் Jesus. ஆண்டவரே We lift your name ஓ on high, நீங்க Lord Jesus. போதுமானவர் உங்களை நம்புகிற மனுஷர்களை நீங்க ஒருபோதும் கைவிடுகிற For you will தேவன் never இல்லையப்பா forsake us. என்னை நோக்கி கூப்பிடு Call நான் உனக்கு unto me. உத்தரவு கொடுத்து நீ அறியாது மிட்டாதுமான அதிசயமான காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவரே அவர் எங்கள் வாக்கு மாறாத தேவன் அன்பான சகோதரனே For he will never சகோதரி let go of his அப்பா promises. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க We look back நடத்தி on வந்த the path we பாதைகளை came திரும்பி from. பாருங்க Look back at the அவருக்கு path we நன்றி came செலுத்துங்க from. Thank நன்றி him. செலுத்துங்க Thank ஒன்றுக்கும் him. கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்ப அன்பான சகோதரனே சகோதரியே My dear ஓ brothers and sisters. உங்களை காண்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் The God who உங்களை sees you is நடத்துகிற with தேவன் you. உங்களோடு The இருக்கிறார் God who leads you உங்களை is with பாதுகாக்கிற you. தேவன் The உங்களோடு God who இருக்கிறார் protects you is உங்களை with அழைத்த you. தேவன் உங்களோடு இருக்கிறார் The God who உன்னை called you is அழைத்த with தேவர் you. உண்மை உள்ளவர் The God who அவர் called you is ஒருபோதும் true. வாக்கு மாறாதவர் For he will never அவர் let his சொன்னதையே promises செய்கிற leave. தேவன் He will do அவர் what he வாக்கு says. மாற மனுஷன் அல்ல He will not let go of பொய் his சொல்ல promises. மனுபுத்திரனும் அல்ல He will not lie. அவர் தேவாதி தேவன் He is the King of அவர் kings. தேவாதி He is தேவன் the Lord of ஹalleluya lords. அவர் அன்புள்ள தேவன் அன்பான He is சகோதரனே full of love. சகோதரியே அவனின் மேல் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்ற எங்கள் தேவன் ஒருபோதும் வாக்கு மாறாதவர் அவர் சொன்னதையே செய்கிறவர் ஆண்டவரே சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயப்படவே தேவையில்லை சூழ்நிலைகளை பார்த்து எதிர்த்து பேசுங்க கர்த்தர் பெரிய காரியங்கள் மத்தியில் செய்வார் ஓ ஜீசஸ் ஹalleluya ஹalleluya கலங்காதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் Do not worry, for I am with you. நான் உன்னோடு கூட I இருக்கிறேன் am என்று with சொன்னவர் you, says God. இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தின தேவன் The God who led இஸ்ரவேல் the மக்களை Israelites. விடுதலையாக்கி எகிப்திலிருந்து விடுதலையாக்கி நடத்தி வந்த தேவன் எங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார் The God who is with the Israelites is with யாத்திராமம் us 14 also. நாங்கள் வாசிக்கிறோம் நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன் I'll நீங்கள் fight for சும்மா you. இருப்பீர்கள் You will stand still. நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன் I will fight for you. நீங்க சும்மா இருப்பீர்கள் You will be still. அவர் எங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற You தேவன் will fight for அவர் us. எங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிற You will தேவன் do all things for us. ஹalleluya 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 ஓ சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்வார் Do not worry, கர்த்தர் he will பெரிய do great காரியங்களை things உங்கள் for மத்தியில you. செய்வார் He will do great அதை நீங்க things for காண்பீங்க you. அதை நீங்க காண்பீங்க என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் எத்தனையோ வேதனைகள் துன்பங்கள் கண்ணீர்களின் மத்தியிலும் என் தேவன் என்னோடு இருந்து நடத்தி வந்திருக்கிறார் Throughout many worries, God was with me. ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya அன்பான சகோதரனே என் தேவனை நம்புங்க என் தேவனை நம்புங்க Believe கர்த்தர் in our பெரிய God, காரியங்கள் உங்கள் for our மத்தியில God will செய்வார் do great things for us. பயப்படாதே நான் உன்னோடு கூட Do not இருக்கிறேன் fear, for என்றவர் I am with you. அவர் எங்களை விட்டு விலக மாட்டார் He will அவர் never எங்களை நடத்தி forsake செல்லுவார் us. He will lead us. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவியந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் எனது சமாதானத்தின் உடன்படிக்கை நிலவேறாமலும் இருக்கும் என்றவர் ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன் ஹalleluya 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 இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் எக்காலமும் நான் துதிப்பேன்
சபையே கரங்களை உயர்த்தி உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி பார்த்து நாங்கள் சொல்லுவோமா? Church, lift your hand and from the bottom of our heart, let's look at our Father and say, இந்த 2026 இன்னுமாய் நான் உங்களை துதிப்பேன். in 2026 I will worship you more, இந்த Father. 2026 இன்னுமாய் நான் உங்களை போற்றுவேன். In 2026 I'll praise you even more. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக அமைந்தாலும் நாங்கள் இன்னுமாய் உங்களை துதிப்போம், இன்னுமாய் உங்களை போற்றுவோம் என்று அறிக்கை பண்ணி நாங்கள் ஜெபத்தோடு நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போமா? Shall we declare and proclaim, although our circumstances might be against us, we will praise and worship you even more, Father, in 2026. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எந்த வியாதி வந்தாலும் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், எந்த பொருளாதார பிரச்சனைகள் வந்தாலும் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதி. யார் என்று சொன்னாலும் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். பரலோக பிதாவே, இந்த 2026 இன்னும் 2025 விட அதிகமாய் உம்மை துதிக்க, அதிகமாய் உம்மை போற்ற, அதிகமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, in 2026 we ask and pray that you give us the grace to come to your presence more than in 2025. நீர் எங்களை ரட்சிப்பதன் நோக்கம் உம்மை துதிப்பதற்காக. The purpose of your salvation is to praise you. என்னாலும் கர்த்தாவே, அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொண்டு தொடர்ந்தும் எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பத்திலும் சபையிலும் தொடர்ந்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கிருபை செய்யுங்க. Lord, let us protect our salvation in our personal life, in our family life, and in our church life. Help us to praise and worship you more. மனிதர்களை பார்க்காதபடி உம்மை பார்த்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை செய்தீர். Let us not see the people but look at you and give us the grace to பலவிதமான வார்த்தைகளை சொல்லுவார்கள், ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு இந்த புதிய ஆண்டிலும் இன்னும் அதிகமாய் உம்முடைய சமூகத்திலே நெருங்கி வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. People might say many things, but let us only hear your voice and help us and give us the grace to come more into your presence. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் இருந்து எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். We pray that the Holy Spirit dwell in us and lead us. இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். We commit each one of us உம்முடைய வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து பேசு. through your word, intercede with us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. கரங்களில் உள்ளவர்களை வாழ்த்தி விட்டு தயவு செய்து அமருங்கள். Greet the neighbor Praise and be to say, God. Hallelujah. God bless you. Praise the Lord. Amen. Praise the Lord. தயவு செய்து உட்காருங்கள் எல்லாரும். Please be seated. Praise be to God. Thank you, Lord. Can you switch on the lights, please? Ushers. Thank you. Right, okay. Before the children, பிள்ளைகள் வகுப்புகளுக்கு போவதற்கு முன்பதாக அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கின்றோம். Before children go away for their Sunday classes, we would like to pray for them. மீண்டுமாக இந்த வருடத்திலே மீண்டுமாய் சிறுவர் ஆலயம் ஆரம்பிக்க இருக்கின்றது. Once again, the children church is going to begin this year now. ஆகவே எங்களுடைய அடுத்த சமுதாயத்துக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். And it is our responsibility and duty to pray for our next generation. ஆகவே அனைத்து பிள்ளைகளையும் வந்து எழுந்து முன்பதாய் நீங்கள் நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். So we kindly ask all children to stand up from their seats and come forward so we may pray for you. உங்களுடைய பெற்றோர்கள் ஆவிக்குரிய பெற்றோர்களாய் இணைந்து நாங்கள் உங்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்க போறோம். With your parents and your spiritual parents, we are going to bless and pray for each one of you. டீச்சர்ஸும் தயவு செய்து நீங்களும் எழுந்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். And we also ask the teachers to stand up and come forward as well. All the teachers and the children, please come forward. Please come and stand and face the congregation. Okay, right. Turn around and face. Yes. These are our future generation. இவர்களாம் எங்களுடைய அடுத்த சந்ததி. பாருங்கள், பார்த்து நாங்கள்
கடந்த வருடத்திலே எவ்வளவாய் நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் எவ்வளவாய் நம்முடைய சபையிலே கிரியை செய்கிறார். So much we prayed last year, and we can see the works of God happening in our church throughout the year. இதுக்குள்ளாக மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள், There are pastors among this போதகர்கள் group. இருக்கிறார்கள், There are teachers among சுவிசேஷர்கள் this group. There are இருக்கிறார்கள், evangelists in this தீர்க்கதரிசிகள் group. இருக்கிறார்கள். There are prophets in this group. Praise be to God. Amen. ஆகவே இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது ஆவிக்குரிய பெற்றோர்கள், சரீர பிரகாரமான பெற்றோர்களாகி நம்முடைய கடமை. And it is our responsibility and duty as spiritual parents and physical parents to pray for each and every children. அது மாத்திரமல்ல, டீச்சர்ஸுக்காக, ஆசிரியர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. And not only that, it's our duty and responsibility to pray for the teachers as well. ஆகவே நம்முடைய கரங்களை நீட்டி இந்த நாளிலே இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். We are எல்லாரும் going to extend our hands forward and pray for these children. நாங்கள் ஜெபித்த பின்பு சௌரநாதன் அவர்கள் வந்து முன்பதாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிப்பார்கள். After we pray, Brother Nathan will come எல்லாருமே forward. நாங்கள் ஜெபிப்போம். We'll pray, bless and pray for the children. Let us all pray together. Thank you, Jesus. Shall we lift our hands and pray? Oh, hallelujah. Thank you, Father. We commit each and every child into your mighty hands, oh Father. Lord, thank you for the wonderful work you did in their lives in 2025. And we ask and seek more for 2026. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக ஊழியர்களாக இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வருடத்திலே ஆண்டவரே நீங்க செய்ய போற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நடத்த போற விதங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, the pastors and fight up and minister people rise from this group of Father. Lord, we commit the teachers into your mighty hand as well. Help them and give them the wisdom to understand. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே துதிக்கான மகிமைக்கு பாத்திரர். ஆண்டவரே, நீர் ஒருவரே சர்வசிஸ்க்கு எஜமானர். ஆண்டவரே, சர்வத்தையும் படைத்த தேவனையும் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவு எங்கள் மேல் அன்பு கூந்தீரே. அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, நான் போகிறேன், நான் உங்களுக்கு போகாவிட்டால் உங்களை தேற்றவாளை அனுப்ப முடியாது என்று எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் எங்களை தந்தீங்களே, அதுக்காக சோத்திரம் துதிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வர கிருபைக்காக துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் கூட அப்பா, விசேஷமாக ஆண்டவரே எங்களை தந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சிறுவர் பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிபன் எதனாலும் சுத்திகரிக்கப்பட வார்த்தையோடு சொல்லப்படுது. ஆண்டவரே, வாலிப பிரகாரத்தில் சிருஷ்டிக்கிறேன் என்ற பிரகாரம் இந்த பிள்ளைகளை நீங்கள் நினைத்தபடியா ஆண்டவரே, இவர்கள் உங்களை நினைத்தபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இவர்களை நாங்கள் காண்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய போற பெரிய அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவர்களை அப்பா சொன்னது போல ஆண்டவரே, இவர்களை காண்கிறோம், போதகர்களாக காண்கிறோம், தீர்க்கதரிசியாக காண்கிறோம், சுவிசேஷர்களாக காண்கிறோம். அப்பா, ஆண்டவரே அப்பா, அப்பா, நல்ல மேய்ப்பர்களாக நாங்கள் இவர்களை காண்கிறோம். அப்பா, நீ பல தீர்க்கதரிசிகளாக நாங்கள் காண்கிறோம். அப்பா, யார் யாருக்குள்ள என்ன வரங்கள் கிருக செய்யணுமோ அந்த வரங்கள் உங்கள் மூலமாக கிருக செய்யறதுக்காக உமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே அப்பா, நீங்கள் நினைத்தது நீங்கள் செய்து முடிக்க போறது யாராலும் தடுக்க முடியாது, எந்த சத்துருவாலும் தடுக்க முடியாது. ஆண்டவரே, சாத்தான கிரிகைகள் எந்த விதத்திலும் இந்த பிள்ளைகள் மேலே தொடராதபடி ரத்தத்தினால மூடி சிலுவையில மறைக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவருடைய பரிசுத்த வல்லமை இந்த போல இறங்கும்படியாக சுபிக்கிறோம். ஆண்டவரே, உச்சந்தலை இந்த உள்ளங்கால் மறையும். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையான அபிஷேகம் இறங்கும்படியாக சுபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே ஆவியானவரே, இந்த இடத்திலே ஆண்டவரே பரிசுத்தமான கரம் இவர்களை தொடும்படியாக நான் சுபிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில எதிர்பார்ப்பு, பிள்ளைங்க படிப்புகளில், பிள்ளைங்க எதிர்காலத்தில், பிள்ளைங்க திருமண வாழ்க்கையில எல்லாத்திலும் ஆண்டவர் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். இவர்கள் படிக்கிற இடங்களில், போற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இவர்களுக்குள்ளாக நீங்க வைத்திருக்கிற அபிஷேகத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் நடத்தும். ஆண்டவரே, இவர்கள் போற இடமெல்லாம் உங்களுடைய பிரசன்னம் வரும்படியா நான் செபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே அப்பா, உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சபையாக ஒப்புக் கொடுத்து, மேய்ப்பர்களாக ஒப்புக் கொடுத்து, ஊழியர்களாக, தலைவர்களாக ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நீர் அற்புதம் செய்ய போறது ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்துக்கு அவர்கள் எடுத்து பயன்படுத்த போறதுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கென்டன்ஸ் பட்டணத்தில், இந்த கென்டன் சபையிலே ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் காணாட்டிக்கும், நாங்கள் மரித்தாலும் நாங்கள் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் இந்த ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீர் பதில கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, நீர் அற்புதத்தின் தேவன். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்த போறதுக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வருகைக்கு முன்பதாக ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய நாமத்தை உயர்த்துறவளாக, மகிமைப்படுத்துறவளாக அப்பா, உங்களுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுத்து நான் செபிக்கிறோம். ஆண்டவரே, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வாதிங்க, காத்துக்கொள்ளுங்க. ரட்சகர் மீட்பரை மீண்டும் பெற போற சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்திருக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
Shall we clap our hands? Okay, praise. Thank you. Right, all the children, please kindly go to your class. After the sermon, please, ushers, bring them back. Praise be to God. Amen. தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் ஜெபிக்கிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே தொடர்ந்தும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். Continue to pray for the children. I believe that all of you are praying and God is going to do mighty and miraculous things through our children. Amen. Praise God. Hallelujah. Praise be to God. Thank you, Jesus. Right, okay. Praise God. இந்த நாளிலும் உங்களுக்கு தெரியும், இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே அந்த பகுதியிலே இருந்து இன்றைய நாளில் நாங்கள் தொடர்ந்தும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். We're going to meditate the word continuing from where we left off from the 31st night. Brother Ranganuடைய மானிட்டரில் பிரதர் காணாது, பிரதர் டேனியல். Praise be to God. Amen. Hallelujah. ஆகவே நாங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் இன்றைய நாளிலே தியானிப்போம். So we're going to continue to meditate the word of God. வேதாகமம் கொண்டு வந்தவர்கள் தயவு செய்து என்னோடு கூட எரேமியாவின் புத்தகம், தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். So those who have brought a Bible, turn with me to the prophet Jeremiah chapter 31. We'll read verse 4. I will build you up again, and you, virgin Israel, will be rebuilt. Again you will take up your timbrels and go out and dance with the joyful. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த கால வேளையிலே தேவன் தாமே தொடர்ந்தும் நம்மோடு இடைப்படுவாராக. And let God continue to intercede with us throughout this morning as well. இன்றைக்கு தேவன் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்ற காரியம், உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். Matter that God is looking at each one of us and saying is, I will build you up again and you will be rebuilt. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்றால், நாங்கள் அந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And if God is giving us a promise, then we need to be people who submit to that promise and we need to give in to that. ஒப்பு கொடுக்கின்ற பொழுதுதான் தேவன் நம்மை கட்ட முடியும். So God can only build us if we submit. தேவனுடைய விருப்பத்தை இந்த இடத்திலே கூறுகிறதை நாங்கள் பார்க்கலாம். We see the desire of God being spelled out here. உன்னை கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். He says, I will build you up again. நீ கட்டப்படுவாய் என்று சொல்லுகிறார். He says that you will be rebuilt. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே என்று அங்க ஆரம்பிக்கின்றார். And he starts saying, virgin Israel. யாரை பார்த்து இதை கூறுகின்றார்? Who is he saying this to? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கூறுகின்றார். Looking at the Israelites and saying this. அப்ப இஸ்ரவேல் கன்னிகை என்று சொல்லுகிற பொழுது, when he says virgin Israel, அங்கே ஒரு பரிசுத்தம் காணப்படுகிறது. there's a holiness that exists there. பாருங்கள், கன்னி மரியாளிடம் என்று சொல்லி அங்கே குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அங்கே சொல்லப்படுகிறது. And it's also said that Virgin Mary who said that you will be giving birth to a child and you will name him Jesus. அப்ப பரிசுத்தமாய் இருக்கிற ஒருதான் நாங்கள் சொல்ல முடியும் கன்னி என்று. We can only call someone who is holy a virgin. கடந்த இரவு விழிப்புணர்வு ஜெபத்திலேயும் அங்கே நாங்கள் பார்த்தோம். Even in the last night vigil we saw the same words. இன்றைக்கு தேவன் நம்முடைய சபையை கட்ட விரும்புகின்றார். God is desirous to build our church. நாங்கள் கட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். We are people who need to be built. எப்பொழுதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் பரிபூரணம் அடைந்தவர்களாய் காணப்படக்கூடாது. We should not be fulfilled or complete in our spiritual life. நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்திலே. In kingdom of God each one of us need to be continuously built. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு திருப்தி என்ற ஒரு நிலைமைப்பாட்டிலே வந்து விடக்கூடாது. Children of God should never feel satisfied being built. நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் அதிகமாய் இன்னுமாய் வாஞ்சிக்க வேண்டும். We need to have greater desire in the presence of God. கர்த்தர் என்னை கட்ட வேண்டும். God needs to build me. கர்த்தர் என்னை இன்னுமாய் கர்த்தர் அடுத்த படிக்கு கொண்டு போக வேண்டும். God need to elevate me to the next level. என்று நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் நாங்கள் வாஞ்சிக்கின்ற
ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை தொடர்ந்தும் கட்டுகிறதை நாங்கள் When பார்க்கக்கூடியதாக you and I இருக்கும். and each one of us desire like that, then we can see God building us. இன்றைக்கு வேதத்திலே இருந்து இரண்டு காரியங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். We're going to see two important points from the பழைய Bible. ஏற்பாட்டிலே இருந்தும் ஒரு காரியம், புதிய ஏற்பாட்டிலே இருந்தும் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே சுருக்கமாக நான் சொல்லி கடந்து செல்ல I விரும்புகிறேன். would like to explain briefly a matter from the Old Testament and one from the New Testament. என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் எரேமியாவின் புத்தகம் Turn with me to the prophet Jeremiah's book. முதலாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். Turn to chapter 1. இந்த அதிகாரத்திலே இருந்து தான் நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். We are going to meditate from this passage. பாருங்கள், இந்த எரேமியாவை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். We look at Jeremiah. யார் இந்த எரேமியா? Who is this Jeremiah? தீர்க்கதரிசியாக தேவன் ஏற்படுத்துகின்றார். God made him into a prophet. ஏன் தீர்க்கதரிசியாக அவரை ஏற்படுத்துகின்றார் என்றால், Why does he make him a prophet? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை குறித்து சொல்லுவதற்காக, To inform the Israelites or tell the Israelites about himself, about God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தன்னை குறித்து சொல்லும்படியாக To the children of God to be explained about God. இந்த எரேமியாவை தேவன் ஏற்படுத்துகின்றார். God uses or makes Jeremiah. இன்றைக்கு அதே போலதான் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஏற்படுத்தி இருக்கின்றார். That is how God has created each one of us today. கர்த்தருடைய வீட்டிலே எங்களை கர்த்தர் வைத்திருக்கின்றார். And he has placed us in his home. எரேமியாவை போல இன்றைக்கு கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி வருகின்றார். God is using each one of us like he used Jeremiah. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் கட்டி வருகின்றார். And he is building each one of us. அப்ப இந்த எரேமியாவுக்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? What does God tell Jeremiah? நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What is God telling each one of us? பாருங்கள், முதலாவது அதிகாரம் 4வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமானால், Let us read verse 4 from chapter 1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். The word of the Lord came to me saying. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. The word of the Lord came to me. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகி. If the Lord of the word of the Lord came to you, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு உண்டாகுகிறது. the word of the God is coming to us. ஆமென். அப்படித்தானே? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். மனிதனுடைய வார்த்தை இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. Not man's word but the word of the Lord. இதிலே நான் பேசிக்கொண்டு இருந்தாலும் இது கர்த்தருடைய வார்த்தையை நான் அவருடைய ஊழியனாய் இருந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். Although I might be speaking from here, but I'm speaking the word from the Lord as his minister. கர்த்தருடைய வார்த்தையை தான் நான் I'm பேசிக்கொண்டிருக்கின்றேன். speaking the word of the Lord. கர்த்தர் வந்து பேச மாட்டார், கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுவார். God will not come himself and say, but he will use the ministers to தனிப்பட்ட say so. முறையில் உங்களோடு பேசுவார். He will intercede with you in a personal manner. சபையாக இப்படியாய் காரியங்களிலே கூடி வருகிற பொழுது கர்த்தர் பேசுவார். God will also speak when we gather here as a church. தலைவர்கள் ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். Through leaders, through ministers, God will speak to you. சபை சகோதர சகோதரிகளின் மூலமாக கர்த்தர் பேசுவார். Brothers and sisters of the church, he will speak to you. வேதத்தின் மூலமாக கர்த்தர் பேசுவார். Through the scriptures, he will speak to you. இப்படித்தான் அங்கே எரேமியாவோடு கர்த்தர் பேசுகிறார். And that is the same way that he speaks to Jeremiah as கர்த்தருடைய well. வார்த்தை எனக்கு உண்டாகி. The word of the Lord came to me. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகி. The word of the Lord came to each one of அவர் you என்ன today. சொல்லுகிறார் என்பதை கேட்க வேண்டும். And we need to listen to what he is saying. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னமே உன்னை அறிந்தேன். Before I formed you in the womb, I knew you. என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? What is God saying? நீங்கள் ஒவ்வொருவரும் தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னமே உங்களை அவர் அறிந்து விட்டார். Before each one of you were formed in your mother's womb, he knew you. ஈவன் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியாது. Even my own father and mother would not have known me. எங்களுடைய பரம தகப்பனாகிய ஆண்டவருக்கு நாங்கள் கருவிலே உருவாக்கும் முன்னமே உங்களை அவர் உருவாக்கி எங்களுக்கு பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். But our God, Heavenly Father, before we were formed in our mother's womb, he knew, he formed us and he called us by name. சவுல் மோசேயை கர்த்தர் கருவிலே உருவாக்குவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். ஆகவே அவரை இந்து மதத்திலிருந்து பிரித்து இங்கே வந்து ஆராதனை ஊழியத்திலே கர்த்தர் அவரை நடத்தி வருகிறார். Brother Moses, he saw him before he was formed in his mother's womb. So அதே போலதான் நீங்கள் ஒவ்வொருவரும். that is how each one of you have been used. அவரை உதாரணத்துக்கு எடுத்தேன். I only used him as an நீங்கள் example. ஒவ்வொருவரும் அப்படித்தான். Each one of you are like that. கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அதை விசுவாசிக்கிறீர்களா? Do you have belief that each one of you, before you were formed, God saw you? Amen. கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. That is what the word of God is saying. கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் என்ன சொல்லுகிறார்? The word of the Lord came to Jeremiah. தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னமே அறிந்தேன். Before I formed you in my mother's womb, I knew you. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், Having said that, he says, நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னமே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி. before you were born, I set you apart. அவர் கர்த்தர் பாருங்கள்,
கற்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பே அவர் நம்மை பரிசுத்த பண்ணி, before you were taken out from your mother's womb, he sanctified you. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். I appointed you as the prophet to the nations, he says. இது தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு கூறப்படுகிறது. This is what is being said to the prophet Jeremiah. அப்ப உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். God has given each one of you a different responsibility. பொறுப்பை அவருடைய ஆலயத்திலே செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். He has given you each one responsibility as to what you need to do in the church. அப்ப உங்களை பரிசுத்த பண்ணி அவர் எரேமியாவை ஜாதிகளுக்கு அங்கே தீர்க்கதரிசியாய் அவர் கட்டளையிட்டது போல நம்மையும் ஒவ்வொரு ஊழியத்துக்கு அவர் இந்த சபையிலே நம்மை வைத்திருக்கின்றார். And same way as he ordered prophet Jeremiah as a prophet to the nations, he has set apart each one of us and given us responsibility to each one of us. சொல்லிவிட்டு சொல்கிறார் பாருங்கள், 6வது வசனத்தை போடுங்கள். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றார். And having said that, verse 6 goes says, alas, sovereign Lord, I said, I do not know how to speak, I am too young. இன்றைக்கு பாருங்கள், இப்படித்தான் சபையிலேயும் அநேகர் இருக்கிறார்கள். And see, even today some people are like this in the church. ஐயோ ஆண்டவரே, எனக்கு இது இயலாது, இதுக்கு எனக்கு முடியாது, இது என்னால எப்படி செய்ய முடியும் என்று இன்றைக்கு ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். Some people are saying, oh sovereign Lord, how can I do this, how can I actually do this? Some people are still saying in church. ஒன்றை கவனியுங்கள், பாருங்கள், இந்த இடத்திலே தேவன் எரேமியாவை கட்ட விரும்புகிறார். See, observe one thing here. Lord wants to build Jeremiah. எரேமியாவை தேவன் கட்டும்படியாக விரும்புகிறார். He is desirous to build Jeremiah. ஆனால் எரேமியா இந்த இடத்தில் என்ன சொல்லுகிறார்? But what does Jeremiah says here? கர்த்தராகிய ஆண்டவரே, sovereign Lord, he says, இதோ நான் பேச அறியேனே, I do not how to speak, சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். I am too young, he says. காலத்துல நானும் அப்படித்தான் சொன்னவன். Once upon a time I said the same. பின்னாலே வந்து இருப்பேன், I will come to the back, அப்படியே போய் விடுவேன், and I will leave as soon as the service finishes. பேச வராது, I cannot speak. இல்ல வந்தால் நடுங்கும். If I come here I'll start shaking. இப்பவும் நடுங்குது. It's still shaking though. அன்பான தேவ பிள்ளையே, My dear child of God, இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். let us think today. எரேமியா தன்னுடைய குறைபாடை இந்த இடத்திலே சொல்லுகிறார். Jeremiah is revealing his shortcomings here. இன்றைக்கு சில நேரத்தில் நாங்களும் நம்முடைய குறைபாடுகளை நாங்கள் சொல்லுகிறோம். Even we would also reveal our shortcomings. ஆனால் கர்த்தர் எப்படியாக எரேமியாவை பார்க்கிறார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். But we need to think how God views Jeremiah. கர்த்தர் எப்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க You வேண்டும். also need to think how God views each one of you. சில நேரத்தில் உங்களுக்கு அது முடியாம இருக்கும். Sometimes you may not actually do it. உங்களால செய்ய முடியாமல் இருக்கும். You may not be able to do it. ஆனால் கர்த்தருடைய பார்வை பாருங்கள். But look at his view. அவர் எப்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார். See how he views each one of you. நான் பேச அறியேன் என்று சொல்லுகிறார். He says, I do not how to speak. நான் உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிற பொழுது, When he said, I appointed you as prophet to the நான் nations, பேச அறியேன் என்று குறை கூறுகிறார். and he's saying his shortcomings, saying, I do not how to speak. சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பாருங்கள், ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. But the Lord said to me, do not say I am too young. இதுதான் நம்முடைய அப்பா. This is our father. நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. Do not say that you are too young. மகளே, உனக்கு இயலாது என்று நீ சொல்லாதே. Daughter, you do not say you cannot. உன்னை அழைத்தவர் நான். I am the one who called you. தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பதே உன்னை தெரிந்து கொண்டவர் நான். Before I formed you in the mother's womb, I knew you. அப்ப உன்னை நான் தீர்க்கதரிசியாக்க நான் விரும்புகிறேன். I am desirous to make you into a உன்னை prophet. நான் கட்ட விரும்புகிறேன். I would like to build you. நீ கட்டப்படுவாய். You will be rebuilt. ஆனால் நீ பேச மாட்டாய், நீ எனக்கு இது என்று சொல்லுகிறாயே. But you are saying that I cannot speak. சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. Do not say you are too young. எனக்கு இயலாது என்று சொல்லாதே. Do not say I cannot. உனக்கு இயலுமானதைத்தான் உனக்கு கர்த்தர் கொடுப்பார். God will only give you what you actually can. உனக்கு இயலாததை கர்த்தர் கொடுக்க God மாட்டார். will not give you anything that you cannot. யாருக்கு எவருக்கு எது எது இயலுமோ அதைத்தான் கர்த்தர் கொடுக்கின்றார். Whoever, whatever their capacity is, that's what God gives it to them. அதற்கு மிஞ்சி கர்த்தர் கேட்க மாட்டார். God will not ask above, over and be above that. அப்ப சாக்கு போக்குகள் சொல்லாதீர்கள். So do not give excuses. சிறு பிள்ளை என்று சொல்லாதீர்கள். Do not say that you are too young. எனக்கு நேரம் இல்லை என்று Do சொல்லாதீர்கள். not say I do not have எனக்கு time. பொறுப்புகள் இருக்கிறது என்று Do not சொல்லாதீர்கள். say I have other எனக்கு responsibilities. வேலைகள் இருக்கிறது என்று Do not சொல்லாதீர்கள். say I have other work to do. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய்
நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகள் எல்லாவையும் நீ பேசுவாயாக. You must go to everyone I send you to and say whatever I command you. நான் சொல்லுகிறதை நீ போய் சொல்லு. You only have to go and say what I am commanding அதைத்தான் you. இந்த இடத்திலே எரேமியாவுக்கு ஆண்டவர் கூறுகிறார். That is exactly what God is telling Jeremiah here. நான் சொல்லுகிறதை நீ போய் தீர்க்கதரிசியாக என்னுடைய ஜனங்களுக்கு சொல்லு. As a prophet, go to my people and say what I am commanding you to say. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை தான் கர்த்தர் செய்யும்படியாக சொல்லுகிறார். God is only asking you to do what he is telling you to do. சில நேரத்திலே நாங்கள் எதிர்பார்ப்போம் கர்த்தர் என்னோடு பேசணும். Sometimes we expect oh God speak to me சில directly. நேரத்திலே சில ஊழியம் செய்யும்படி கேட்டால் இல்ல ஆண்டவர் என்னோடு பேசல. Sometimes when you ask some people to do certain ministry, they say, oh, God haven't spoken to me about it. நாம இருந்து அவருடைய சமூகத்திலே கேட்கிற பொழுதுதான் அவர் எங்களோடு பேசுவார். Only when you stay in his presence and ask him, that's when he will speak to you. அவர் ஊழியக்காரன் மூலமாக பேசுகிறார். He speaks through the ministers. தேவ பிள்ளைகளின் மூலமாக பேசுகிறார். He speaks to you through each child of God. இன்றைக்கு எரேமியாவோடு தேவன் கர்த்தர் பேசினார். He spoke to Jeremiah as well. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகள் எல்லாவற்றையும் நீ பேசு. You must go to everyone I send you to and say whatever I command you. அது தைரியத்தை கொடுக்கிறார் He's giving எரேமியா. him courage to Jeremiah. நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, My dear child of இந்த God. நாளிலும் தேவன் இந்த வருடத்திலே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். And even today, throughout this year, God is being with each one of you. தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டவர் உங்களோடு இருக்காமல் இருப்பாரா? The one who actually knew you before you were formed in your mother's womb, would he not remain with you? இப்பொழுதும் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். And even now he is dwelling inside உங்களை of you. நடத்துகிறார். He is leading you. சொல்லிவிட்டு சொல்கிறார் பாருங்கள். Having said that, he goes on to say, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். do not be afraid of them. இன்னைக்கு நாங்கள் எத்தனை பேர் பயப்படுகின்றோம்? How many of you are fearing? எத்தனை இந்த பயம் தான் இன்றைக்கு நம்முடைய ஊழியத்துக்கு தடையா இருக்கிறது. The fear is the barrier for our அந்த ministry. பயத்தை நாங்கள் முறித்தோம் என்றால் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் உற்சாகமாய் ஓடுவோம். If we break that fear, then we will run encouragingly. ஆண்டவருக்கு இது நன்றாய் தெரியும். God knows this very well. தேவன் கட்ட விரும்புகிறவர்களுக்கு பயம் இருக்கிறது என்பதை அவருக்கு நன்றாய் தெரியும். God very well knows that whoever he wants to build has fear. அந்த பயத்தை கொண்டு வருகிறது சத்துரு. The enemy brings that fear into us. அவர் என்ன சொல்லுகிறார்? So what does he say? நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். Do not be afraid of them. நீ பயப்பட வேண்டாம். Do not be afraid of உனக்கு them. இருக்கிறதை நீ கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடு, அப்பொழுது கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். Whatever you have, commit to God, God will use you. நீ பயப்பட வேண்டாம். Do not be அந்த afraid. பயத்தை உங்களுக்குள்ளாக இருந்து எடுத்து போடுங்கள். Take away the fear from you. உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் I am என்று with- கர்த்தர் சொல்லுகிறார். God says, I am with you and I will rescue you. உன்னை Declares the Lord காக்கும்படி to அந்த rescue you. கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்ட உங்களோடு அவர் கூட இருக்க மாட்டாரா? And if he has chosen you even before you were formed in your mother's womb, உன்னோடு would he not கூட be with you? இருக்கிறேன். He is with you. நீங்கள் எங்க போகிற இடமெல்லாம் உங்களோடு கூட இருக்கிறார். Wherever you go, he is with you. சில நேரத்தில் எங்களோடு ஒரு சிலர் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஆனால் வராமல் போய் விடுவோம். Sometimes we expect certain people to accompany us, but they இருப்போம் don't. என்று சொல்லுவோம், இல்லாமல் போய் விடுவோம். They will say they will be there, but they never turn up. சஞ்சியா போய் விட்டார்கள். Sister Sanchya has gone away. ஆமென். என்னோடு இருக்கிறவர் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். The Lord God is ஆமென். with me. ஆமென். Amen. அவர் என்னோடு கூட இருந்தார். He is with me. என்னோடு கூட நடப்பார். He is walk with me. அவர் துணையை கொடுத்தார் தான். He gave me a companion. ஆனால் அந்த துணை எல்லா நேரமும் இருக்குமா? But that companion, will he be with you all the time? எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறவர் யார்? Who is the one who is always with you? ஆண்டவர் கூட இருக்கிறார். God him. உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. அவர் எங்களோடு கூட இருக்கிறார். He is with us. நாங்கள் நம்பினவர்கள் இன்றைக்கு நம்மை கைவிடலாம். People who we believe may abandon ஆனால் us. எங்களோடு உங்களோடு கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் தேவன் ஒருவர்தான். But the only one who is with you and me is our Lord God himself. என்னுடைய பிதாவாகிய அப்பா தான் என்னோடு கூட இருக்கிறார். My Father who is Abba Father who is with me. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? What do we have to do? எங்களை கட்டுவதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். We need to commit ourselves to be rebuilt. சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பாருங்கள். Having said that, he சொல்லி goes on to say, 10வது வசனம், Verse 10 says, பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். God says, see, today I appoint you over nations and kingdoms to uproot and tear down, to destroy and overthrow, to build and to plant.
பாருங்கள் எப்படியாக இந்த எரேமியாவை கர்த்தர் எடுக்கிறார். See how Jeremiah is being used by God. எதுக்காக கர்த்தர் இந்த எரேமியாவை ஏற்படுத்துகிறார்? Why is he appointing? What is he appointing him to do? ஜனங்கள் மத்தியிலே அவர்களை பிடுங்கவும், இடிக்கவும், to uproot and tear down, அழிக்கவும், to destroy, கவிழ்க்கவும், to overthrow, கட்டவும், to build, நாட்டவும், and to plant. உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜ்யங்களின் மேல் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோடு கூட சொன்னார். So God told me, today I appoint you over the nation and kingdoms, he said. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, இந்த காலை வேளையிலும் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். morning shall we think of it. அந்த கருவிலேயே தோன்றும் முன்னமே எங்களை தெரிந்து கொண்ட தேவன் இன்றைக்கு நாங்கள் அவருக்குள்ளாக இருக்கின்ற பொழுது அவர் எப்பொழுதும் நம்மை கட்டி அவர் கட்டும்படியாய் நாங்கள் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் நிலை கொண்டிருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். The Lord who saw us or knew us before we were formed in our mother's womb, he is always with us, so we need to commit ourselves to be built on him. இன்றைக்கு நமக்கு எதிராக போராட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். There will be many problems that may arise against us. பாருங்கள் அந்த அதிகாரத்திலே 19வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். So we'll read verse 19 in வாசியுங்கள். Read that. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. Jeremiah 1:19. Jeremiah 1:19. Yeah. They will fight against you, but will not be overcome. But will not overcome you. For I am with you, and I will rescue you, declares the Lord. உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். They will fight against you. உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். They will fight against you. நீங்கள் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது, When you are being built, தேவன் உங்களை கட்டுகிற பொழுது, when God is building you, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். they will fight against you. உங்களுக்குள்ளாக இருக்கிறவர்களை உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். Those who are with you will fight against you. வெளியிலே இருக்கிறவர்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்கள். Those who are outside will fight against you. அப்ப நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க So வேண்டும். we need to be very careful. எங்களை கட்டிக்கொண்டு இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஒருவர்தான். The Lord who is himself is building நாங்கள் us. கட்டப்பட்டு வருகிறோம் அவரின் மூலமாக. We are being built through him. இந்த 2026ல இன்னுமாய் தேவன் நாம் ஒவ்வொருவரையும் கட்டுவார். God is building each one of us more in நாங்கள் அதை 2026. கட்டப்படுகிறதை நாங்கள் நம்முடைய விசுவாச கண்களினால் காண்போம். Through our spiritual eyes we will see that we are being rebuilt. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். they will fight against you. இன்னைக்கு கர்த்தருக்குள்ளாக நாங்கள் எவ்வளவு நாங்கள் நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வருகிற பொழுது விரோதமாக காரியங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். The more we commit ourselves to God and do works for God, we will have fight against us. கூட இருக்கிறவர்களே விரோதமாக எழும்புவார்கள். Those who are with you will rise up against you. உங்களை நான் சொல்லவில்லை. I'm not saying you. அப்ப அவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். But they will not overcome you. காரணம் என்ன? The reason- அவர்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. Why they cannot overcome us? சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. Why cannot the enemy overcome us? ஏனென்றால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். Because God has chosen us. கருவில் தோன்றுவதற்கு முன்பதே எங்களை பேர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். Even before we were formed in our mother's womb, he called us by நீ name. பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். He said, do not fear. உங்களுக்குள்ளாக இருக்கிற குறைவை அவர் அறிவார். He knows the shortcoming that exists in எரேமியா you. சொல்கிறார், நான் திக்குவா, என்னால பேச முடியாது. Jeremiah says, I cannot speak. அந்த வாய் உள்ளவனை தான் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக வைக்கின்றார். And that person who stammers, that person has been kept as a prophet for Israel. குறைகளை நாங்கள் பேசக்கூடாது. We should not talk about our shortcoming. எல்லாருக்குள்ளேயும் குறைவுகள் இருக்கிறது. Everyone has a shortcoming one. அந்த குறைவுகளை நாங்கள் பேசிக்கொண்டு இருப்போமானால் நாங்கள் கட்டப்பட நாங்கள் கர்த்தராலே பயன்படுத்த முடியாது. If we are continuing to speak about our shortcoming, then God cannot use us to be rebuilt. எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். They will fight against me. 2026லேயும் நமக்கு விரோதமாக பல சவால்கள் வரும். Even in 2026 we will have so many people fighting against us. அப்ப நாங்கள் அதுக்கு மேலாக நாங்கள் கட்டப்படுகிறதை பார்த்து சத்துரு வெட்கப்பட வேண்டும். So we need about that the enemy should be put to shame by seeing how much we've been built. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, My dear children, தொடர்ந்து கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே நம் ஒவ்வொருவரையும் கட்டுவார்.
Continuously, God will build each one of us in 2020. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துரு தோற்கடிக்கப்பட்டவன். Even in your life, my life, the enemy has been அவனுக்கு defeated. எந்த அதிகாரமும் இல்லை. He has no authority. இன்றைக்கு Hallelujah. நாங்கள் எங்களை தெரிந்து கொண்டவர் கர்த்தர் ஒருவர்தான். Because the one who chose us is God Himself. பேர் சொல்லி அழைத்தவர் கர்த்தர் The ஒருவர்தான். one who called us is God நாங்கள் Himself. இலங்கையிலே பிறந்திருக்கலாம், We might be born in India, இந்தியாவிலே பிறந்திருக்கலாம், Sri Lanka or India. ஆனால் இந்த இங்கிலாந்திலே இப்பொழுது நாங்கள் வசித்து வருகின்றோம். but we are living in England at the இந்த moment. தேசத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்தது அவருடைய சித்தம் செய்வதற்கு. The purpose of God bringing us here to do is His will. நாங்கள் எங்களுக்காக நாங்கள் சொத்து சேர்ப்பதற்கு அல்ல. Not for us to collect materialistic possessions. தேவைதான் பொருட்கள், Materialist possessions are எல்லாமே தேவைதான். required. Everything is required. ஆனால் அதுக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவர் எங்களை அழைத்து வந்தது அவருடைய நோக்கத்தை அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. But above everything else, the purpose of God bringing us here is to fulfill His will. ஆகவே எங்களை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். So therefore they will not overcome us. நாங்கள் அவருக்குள்ளாக கட்டப்படுகின்ற பொழுது When we are built within Him, எந்த சத்துருவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. no enemy can overcome us. என்றால் எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். The one who is dwelling in you and me is the Holy Spirit. அவர் தொடர்ந்து நம்மை He நடத்துவார். will continuously lead us. உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will rescue you, declares the Lord. நம்மை ரட்சித்திருக்கின்றார். He has given us salvation. அந்த ரட்சிப்பிலே நாங்கள் முடிவு பரியந்தம் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். And we need to remain in the salvation until the end. அப்பொழுதுதான் தேவன் நம்மை காத்துக்கொள்வார். That's when God will rescue us. அப்ப என்னையும் உங்களையும் ரட்சித்த தேவனுக்குள்ளாக நாங்கள் தொடர்ந்தும் முடிவு பரியந்தம் நாங்கள் காத்திருக்கின்ற பொழுது அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். So when we remain until the end in the presence of God who rescued us and given us salvation, then He is able to save us. இப்பொழுது நாங்கள் புதிய ஏற்பாட்டில் இருந்து ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். Now we are going to see a point from the New Testament. பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து நான் உங்கள் மத்தியிலே வைத்தேன். So I kept an example from the Old Testament in your presence. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கட்டப்படுவாய், நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் என்று. God is saying that I will build you again and you will be rebuilt. இன்றைக்கு எரேமியாவை போல நாங்களும் எங்களை தொடர்ந்து ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது கர்த்தர் தொடர்ந்து நம்மை கட்டி வருகிறவராய் காணப்படுகிறார். So like Jeremiah did, when we commit ourselves to God, He will continuously build us. இந்த உவமை நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு உவமை. This parable each one of us know very well. இந்த உவமையிலே இருந்து ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை இந்த காலை வேளையிலும் நாங்கள் கேட்போம். Through this parable we are going to hear a spiritual truth. அநேக வேளைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமைகளின் மூலமாக போதிக்கிறதை நாங்கள் சுவிசேஷங்களிலே பார்க்கலாம். In the Gospels we can see Jesus Christ teaching us through parables many times. ஏன் அவர் உவமைகளின் மூலமாக அங்கே போதிக்கின்றார் என்றால், why does He teach us through parables? அவர்களுக்கு அது இலகுவாக விளங்கும் என்பதன் நோக்கத்துக்காக அவர்கள் உவமைகளின் மூலமாக அங்கே ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். The reason why Jesus Christ is teaching them through parables is for them, it's easy for them to understand through examples. சுவிசேஷங்களிலே நாங்கள் பலவிதமான உவமைகளை நாங்கள் பார்க்கலாம். We see many parables in the Gospels and the Bible. ஏற்கனவே நீங்களும் இந்த உவமையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். You might have seen this parable before. மறுபடியுமாக இன்றைய நாளிலே ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றார். Once again the Holy Spirit would like to remind us of it. என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 14வது வசனத்திலே இருந்து நாங்கள் வாசிக்க கேட்போம். Turn with me to the Gospel of Matthew chapter 25 verse 14 onwards. 13வது வசனத்தை வாசித்து பின்பதாய் நான் 14வது வசனத்தை வாசிக்கின்றேன். I would like to read verse 13 first and then go to verse 14. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த உவமையை தேவன் ஆரம்பிக்கின்றார். So he says no one knows the time that Son of Man is going to come, so be prepared. He says, having said that, he goes on to read us. மனுஷகுமாரன் வருகிற நாள் யாருக்குமே தெரியாது. No one knows the time that the Son of God is going to come. ஆகவே நாங்கள் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டுத்தான் ஆரம்பிக்கின்றார். So he said, be vigilant and be careful, and he starts. நன்றாய் கவனியுங்கள். See very carefully. அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. One second. Gospel of Matthew 25 verse 14. Again, it will be like the man going on a journey who called his servants and entrusted his wealth to them. அங்கே பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஆஸ்திகளை
அங்கே தனக்கு கீழாய் இருக்கிறவர்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு போகிறார். See, a man who he's giving his ministry, his works or everything to the servants and entrusted his wealth to them. அங்கே பார்க்கிறோம் 15 அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக. And we see in verse 15, each according to his ability. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக. Each according to his ability. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். God has given each one different abilities. இவர்களுக்குள்ளாக 3 திறமைகள் வெளிப்படும். I will have 3 talents. எனக்கு ஒரு திறமை இருக்கும். I might have 1 talent. இன்னும் உங்களுக்கு 3-4 திறமைகள் இருக்கலாம். Sometimes someone else might 4-5. அப்படி ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான திறமைகள் தாளந்துகள் உள்ளது. So each one of us have different abilities. அப்ப இந்த எஜமான் என்ன செய்கிறார்? So what does this master do? அவன் அவனுக்கு திறமைக்கு தக்கதாக each according to his ability என்னத்தை கொடுக்கின்றார்? What does he give? ஒருவனிடத்திலே 5 தாளந்தும், He gives 5 bags of gold to one, ஒருவனிடத்திலே 2 தாளந்தும், and 2 to another. ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே அவர் பிரியாணப்பட்டு போகிறார். And to one he gives 1 bag and he leaves them. பாருங்கள், அங்கே 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. See, 5 bags of gold, 2 bags and 1 bag. 3 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. It has been given to 3 different people. கொடுத்து விட்டு இந்த எஜமான் போகிறார். And having given this to 3 different people. அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக. Each according to their ability. அப்ப எங்களுடைய திறமை எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். We need to know what our ability is. எதிலே நாங்கள் திறமையாக இருக்கிறோம்? What do we have ability? அப்ப ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. Each one of us have at least 1 ability. யாருமே சொல்ல முடியாத திறமை இல்லை. No one can say that God has not given us. எங்களுக்குள்ளாக திறமைகள் இருக்கிறது. கர்த்தர் அதை வைத்திருக்கின்றார். God has kept ability, at least 1 ability in each one of us. ஒவ்வொருவருக்கும் அந்த திறமை இருக்கின்றது. Each one of us has an ability. அந்த திறமையை பார்த்து தான் அங்கே தாளந்துகள் கொடுக்கப்படுகிறது. And according to your ability the gifts are given. 5 தாளத்தை வாங்கினவன் என்ன செய்கிறான்? What does the man who took the 5 bags do? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா இந்த ஊமை? Yes. கேக்கல? ஓமோ. ஓ ரைட், வெரி குட். ஓகே. 5 தாளந்துள்ளவன் 10 ஆக்குகிறான். The one who has 5 bags of gold makes it into 10. 2 தாளந்துள்ளவன் The one who has 2 bags 4 ஆக்குகிறான். makes it 4. 1 தாளந்துள்ளவன் The one who has 1 talent புதைத்து வைத்தான். buries that bag of gold. ரைட். அப்ப நமக்கு எத்தனை தாளந்துகள் இருக்கிறது? How many talents that we have? இந்த தேவன் நம்மை கட்ட வேண்டும் என்றால், if God is to build us, கர்த்தர் நம்மை கட்டுவிக்க வேண்டும் என்றால், if God is to build us, நாம் ஒவ்வொருவருக்கும் எத்தனை தாளந்துகள் இருக்கிறது? how many abilities or talent that each one of us have? நான் உங்களிடம் கேட்க போறதில்லை. I'm not going to ask each one of கையை you. உயர்த்தி சொல்லி கேட்க I'm not போறதில்லை. going to ask you to raise your hand and நீங்களும் say, ஆண்டவரும். this is you and God. ஏனென்றால் உங்களை கர்த்தர் தாயின் கருவிலே தோன்றும் முன்பதே அவர் பெயர் சொல்லி அழைத்து விட்டார். Because before you were formed in your mother's womb, he called you by name. அப்ப உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். So each one of you know what is your own abilities. அப்ப எத்தனை தாளந்துகள் உங்களுக்குள்ளா இருக்கிறது என்பதை உங்களுக்கு நன்றாய் தெரியும். So you know very well how much abilities each one of you have. ஆனால் கவலைக்கிடமான காரியம் என்னவென்றால், But what is the sad thing out of this? ஒரு தாளந்து உள்ளவன் என்ன செய்கிறான்? அதை அவன் பயன்படுத்தாமல் கர்த்தர் எனக்கு கொடுத்தது என்று சொல்லி அதை என்ன செய்கிறார்? புதைத்து நன்றாய் வைக்கிறார். But the sad thing is the one who received the 1 bag of gold says this is what God has given me, and he buries it very carefully. இன்றைக்கு இப்படித்தான் சபைகளிலும் Even in churches, கர்த்தர் தாளந்தை கொடுத்திருப்பார். God might have given you an ஆனால் அதை ability, பயன்படுத்தாதபடி என்ன செய்வார்கள்? but without using that, புதைத்து they வைத்திருப்பார்கள். will bury it. ஆனால் ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா? But we will say, God, do you not have உமக்கு eyes? காது இல்லையா? நான் Do you not have கஷ்டப்படுகிறது உமக்கு தெரியலையா? Yeah, I'm suffering, can you not see God? அப்ப தாளந்தை கொடுத்தவர் தாளந்தை பயன்படுத்துவதற்கு, He gave you the talent to use it, உலகத்துக்காக பயன்படுத்துவதற்கு அல்ல. not to use for the world. இன்னைக்கு உலகத்துக்காக பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். There are people who use their talent for the அதற்காக world. கர்த்தர் எங்களை தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பதுவே தெரிந்து கொள்ளவில்லை. But that is not the reason why
why God chose us your அந்த உலகத்தின் மத்தியிலே எங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே கர்த்தர் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். Amidst the worldly wonders, He has given us talent to use so that we can proclaim and glorify God's name. அப்ப இன்றைக்கு நமக்கு என்ன தாளந்து இருக்கிறது? So what is the ability or talent that we இந்த have? தாளந்துகளை நான் புதைத்து வைத்திருக்கிறேன். But what I have buried actually. தேவன் என்னை கட்ட விரும்புகிறார். God would like to build me. நாங்கள் கட்டுவதை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். We would like to see us being அப்ப rebuilt. தேவன் கொடுத்த தாளந்தை நாங்கள் பயன்படுத்துகிறோமா? But then are we using the talent or ability that God has given us? அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, My dear child of God, இன்றைக்கு பார்க்கும் எப்படியாக எரேமியாவை தேவன் பயன்படுத்தினார், how Jeremiah was used by God, எப்படியாக எரேமியாவை தேவன் கட்டுவித்தார், how Jeremiah was built by God. எப்படியாக இன்றைக்கு தேவன் நம் ஒவ்வொருவரையும் அப்படியாக தேவன் கட்ட விரும்புகின்றார். Similarly, God would like to build each one of us. அப்ப நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? So how do we have to be? தேவன் கொடுத்த தாளந்துகளை நாங்கள் இன்னுமாய் வர்த்திக்க பண்ண வேண்டும். So we need to increase the talent that God has given us. எப்படியாக நாங்கள் வர்த்திக்க முடியும்? How could we increase it? நமக்குள்ளாக அந்த வாஞ்சை தாகம் உருவாக வேண்டும். That thirst and desire need to be created in us. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை இன்னுமாய் விருத்தி செய்ய கர்த்தர் விரும்புகிறார். God is desirous that we expand the talents He has given us. சில பேரை பாருங்கள், ஒன்றை கொடுத்த உடனே அதிலேயே திருப்தியாக இருப்பார்கள். So if you look at some people, they are completely fulfilled with one அடுத்தபடி talent. போக விரும்ப They மாட்டார்கள். would not like to go to the next level. அடுத்த லெவல் என்ன, எனக்கு அடுத்த என்ன காரியங்கள் இருக்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்து பார்க்க மாட்டார்கள். They would not even think or contemplate what else can I do. இது ஒன்றோடே போதும். I am satisfied with this one. இல்லாட்டி பாஸ்டரோட நேரத்தை செலவழிக்க முடியாது. So I cannot spend time with அங்க pastor. வா இங்க வா அதுல வா இங்க வான்னு சொல்லுவாரு. He will say, come here, come there. He will say that. அவருக்கு என்னன்னு தெரியும் என்னுடைய பிரச்சனை. How would does he know my problem? அன்பான தேவ பிள்ளையே, My dear child of God, நீங்கள் பாஸ்டருக்காக உங்களுடைய தாளந்தை பயன்படுத்தவில்லை. you are not using your talent for your pastor, கர்த்தருக்காக கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். but you are using the talent that God has given you for the purpose of அப்ப God. நாங்கள் எதை செய்தாலும் நாங்கள் கர்த்தருக்கென்று செய்கிறோம் என்று அந்த எண்ணத்தோடு காரியங்களை நாங்கள் செய்ய So வேண்டும். what, ஊழியங்களை one dear ministers, whatever we do, we need to think and do that we are doing this for God. அப்பொழுதுதான் நீங்கள் கட்டப்படுவீர்கள். That's when you will be built. நாங்கள் கட்டுவதை தேவன் அதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். That's when other people can see us being rebuilt. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, So my dear children of God, இந்த மதிய வேளையிலும் நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். shall we commit ourselves in this இந்த வருடத்திலே தொடர்ந்து நம்மை தேவன் கட்டுவார். God will continuously build us நம்முடைய again. குடும்பத்தை கட்டுவார், He will build our family. நம்முடைய சபையை கட்டுவார். He will build our church. ஆகவே நாங்கள் தொடர்ந்து அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் தொடர்ந்து ஜீவிப்போம். So let us live with that faith in Christ. அதைத்தான் சொல்லுகிறார் எரேமியா. மறுபடியும் திருப்பிக் கொள்வோம். 33வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போம் என்றால் இதை வாசித்து நாங்கள் நிறைவு செய்வோம். That's what Jeremiah is saying. Let us turn back to Jeremiah 33, chapter 33, verse 7, and we read this and complete this. I will bring Judah and Israel back from the captivity, and I will rebuild them as they were before. என்ன சொல்லுகிறார்? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென், ஹalleluya. Jeremiah 30. மறுபடியுமாக தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை கட்டுவிக்கின்றார். So God is rebuilding them again. அது மாத்திரமல்ல, 7வது வசனத்திலே நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, I will bring Judah and Israel back from their captivity and rebuild them as they were before. முன்னே எப்படியாக கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தார்களோ அதே போல நான் அவர்களை எழுப்புவேன் மீண்டுமாக. How they were before for Christ with a zeal, I will build them again. அப்ப கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் எழுப்ப விரும்புகிறார். God will like to rise each one of முன்னிருந்தது us. போல கர்த்தர் மறுபடியும் இந்த உற்சாகத்தை கொடுத்து நம்மை எழுப்ப He விரும்புகிறார். would like to encourage us and bring us to the stage where we were before. அப்ப நாங்கள் தொடர்ந்து அவரையே நோக்கி கூப்பிட So வேண்டும். we need to continuously call on to Him. அதைத்தான் 33:3 சொல்கிறது. நம்முடைய டெலிபோன் நம்பர். That is what 33:3, our emergency contact number says. அப்ப இந்த நாளிலும் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? So let us call on to Him even today. ஆண்டவரே, நான் என்னை கட்ட நான் அர்ப்பணிக்கின்றேன். Lord, I commit myself so you may நீர் என்னை rebuild கட்ட me. வேண்டும். You need to build me. நான் கட்டுவிக்கப்படுகிறதை நான் பார்க்கணும், என்னை சுற்றிலும் உள்ளவர்கள் பார்க்கணும். I need to see that I am being built and people around me need to see that being built. என்னை நோக்கி கூப்பிடு. Call on to me. அப்பொழுது Then
நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Then I will answer you and tell you great and unsearchable things that you do not even know. யாவருமாக எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? Shall we all stand up and call unto God? Thank you Lord Jesus. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Loving Heavenly Father, we give thanks for this day. இந்த வருடத்திலே ஆண்டவரே, நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று உம்முடைய வாக்கின்படி நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். As your promised word of this year, I will rebuild you again and you will be rebuilt. We have உங்களை faith. நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். We call unto you, Father. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீரே தொடர்ந்தும் எங்களை நீர் கட்டும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். Lord, we commit ourselves so that you continuously build us again. எங்களுக்குள்ளாக இருக்கிற என்னென்ன ஆண்டவரே திறமைக்கு தக்கதான தாளந்துகளை உமக்கென்று நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, help us to use whatever the talents and abilities that we have for your purpose. கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நாங்கள் புதைத்து வைக்காதபடி ஆண்டவரே, So that we may not bury the talent that has been எந்த given to us. விதத்திலும் நாங்கள் பயன்படுத்த முடியாதபடி ஆண்டவரை புதைத்து வைக்காதபடி, So that we may not bury it, so we don't use it at all. நமக்குள்ளாக இருக்கிற தாளந்துகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை உமக்கென்று பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Let us examine the talents that we have and use it for your purpose. எப்படியாக அந்த வேலைக்காரன் 5 தாளந்தை 10 தாளந்தாயும் 2 தாளந்தை 4 தாளந்தாயும் மாற்றினாரோ, அதே போல எங்களுக்குள்ளாய் இருக்கிற தாளந்துகளை இனுமாய் நாங்கள் வர்த்திக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. How those servants changed the 5 bags of gold and 2 bags of gold into double, help us to increase our talents that you have given us. நீர் தாயின் கருவிலேயே தோன்றும் முன்பதே எங்களை தெரிந்து கொண்டீர். You chose us before we were formed in our mother's எங்களை womb. பேர் சொல்லி அழைத்திருக்கின்றீர். You called us by name. நாங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை நான் உனக்கு செய்வேன் என்று எங்களுக்கு வாக்கு You கொடுத்திருக்கிறீர். have promised that I will do mighty great things that we are unsearchable and unthinkable in our life. இந்த டிசம்பர் 31 திரும்பி பார்த்து நீர் எவ்வளவாய் என்னை கட்டுவித்திருக்கிறீர், நான் எவ்வளவாய் கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் இந்த வருடத்தில் எனக்கு உதவி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி Lord, we செலுத்துகிறோம். give thanks that you're going to help me that to stand back on the 31st of this year and look back at how much you built us and நம்முடைய give thanks. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். I ask and pray that you bless each of our child. கட்ட முடியாது இருக்கிற தடைகள் ஒவ்வொன்றையும் நீர் காண்கின்றீர். You see all the barriers that cannot be, that is stopping us from இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகளை நான் முறியடித்து ஜெபிக்கிறேன். In the name of Jesus Christ, we rebuke those barriers and pray. தொடர்ந்து அவர்கள் கட்டப்படுகிறதை காணட்டும். Let them see them being built again. விசுவாச கண்கள் அதை காணட்டும். Let the spiritual eyes continuously see them. தாளந்துகளை வர்த்திக்கப்பட நீர் கிருபை செய்தருளும். Give us the grace to increase our talents. தாளந்துகள் ஆண்டவரே உமக்கென்று பயன்படுத்த உதவி செய்தருளுங்க. Help us to use the talents for your purpose alone. அதன் மூலமாக அநேகர் உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. Give us the grace so that people may see. வருகிற நாட்களிலே புதிய ஆத்துமாக்களை நீர் அழைத்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you bring new souls to this church. In the coming ஆண்டவர் days. தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீர்களாக. Use and take and use each one of us. ஒரு சபையாய் குடும்பமாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். As a church, as a family, we commit ourselves. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. Take and use us. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus Christ's mighty name we ask and pray. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி